Taste the Daily. கோவையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உயிரிழந்தார். கேரள மாநிலம் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சுனில். இவர் கோவையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். சொந்த ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு வெள்ளிக்கிழமை காலை கோவை திரும்பிக் கொண்டிருந்தார். 6 மணி அளவில் LNT பைபாஸ் சாலையில் காக்கா சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் சுனில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாகப்பட்டினத்தில் பணியில் இருந்தபோது மின்சாரம் தாக்கி மின் ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கல் ஆழியூர் பகுதியைச் சேர்ந்த அற்புதராஜா என்பவர் மின் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் நம்பியார் நகரில் உள்ள மின் மாற்றியில் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். சக ஊழியர்கள் அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின் ஊழியர் உயிருக்கு பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். தரங்கம்பாடியில் உள்ள தனியார் படகு தயாரிக்கும் நிறுவனத்தில் சந்தோஷ்குமார் மற்றும் சங்கர் ஆகிய இருவரும் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தனர். இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் காரைக்கால் தரங்கம்பாடி சாலையில் சென்று கொண்டிருந்த போது நண்டலாறு பகுதியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சென்னை கொளத்தூர் பகுதியில் பட்டா வேண்டி பொதுமக்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்திருப்பது ஸ்டாலின் ஆட்சியின் அவல நிலையை காட்டுகிறது. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாரத் ராஜீவ்காந்தி நகரில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் 200 குடும்பங்கள் பட்டா வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கப் போவதாக அறிவித்தனர். ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பொதுமக்கள் பட்டா வேண்டி உண்ணாவிரதம் அறிவித்திருப்பது விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை எடுத்துரைக்கிறது. தமிழகம் முழுவதும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 100 கோடிக்கு மேல் ஏமாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுல் ரகுமான் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த நாயன செருகு சுபாஷ் ஆகிய இருவரும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரும் தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் 100 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்டோரிடம் 12 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக 50க்கும் மேற்பட்டோர் SP அலுவலகத்தில் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இதுபோன்ற குற்றங்கள் நிகழ்கின்றன.